அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, குப்தர்கள் காலத்தில் இருந்த நிலங்களோட வகைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குப்தர்கள் காலத்தில் நிலங்கள் பார்த்திங்கன்னா 5 வகையாக பிரிச்சுருந்தாங்க. ஓகேங்களா? 5 வகையாக பிரிச்சுருந்தாங்க. வேளாண்மை செய்கிற நிலம், வேளாண்மை செய்ய முடியாத நிலங்கள், வனம் அல்லது காட்டு நிலங்கள் அப்படின்னு பிரிச்சுருந்தாங்க. அப்புறம் குடியிருக்கிறதுக்கு உகந்த நிலங்கள், மேய்ச்சல் நிலங்கள் அப்படின்னு 5 வகையாக பிரிச்சுருந்தாங்க. இதில் சேத்ரா அப்படின்னு அழைக்கப்பட்டது தான் வேளாண்மைக்கு உகந்த நிலங்கள். சேத்ரா அப்படின்னு அழைக்கப்பட்டது தான் வேளாண்மைக்கு உகந்த நிலம். வேளாண்மை செய்யணும் அப்படின்னா சேறு ரொம்ப முக்கியம். இப்போ நாற்று நடணும்னா சேறு முக்கியம். ஸோ அப்போ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கிலா அப்படின்னா என்னென்னா தரிசு நிலம். ஓகேங்களா? தரிசு நிலத்தை தான் கிலா அப்படின்னு அழைச்சிருக்காங்க. அப்ரகதா அப்படின்னு அழைக்கப்பட்டது என்னென்னா வனம் அல்லது காட்டு நிலங்கள், காட்டுப்பகுதி. ஓகேங்களா? காட்டுப்பகுதியை அப்ரகதா அங்கிட்டு இருக்குது. குடியிருப்பதுக்கு உகந்த நிலங்கள் அப்படிங்கிறத வஸ்தி அப்படின்னு அழைச்சிருக்காங்க. வஸ்தி அப்படிங்கிறது குடியிருப்பதற்கு உகந்த நிலங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கபத சரகா அப்படிங்கிறத மேய்ச்சல் நிலங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கபத சரகா அப்படிங்கிறத மேய்ச்சல் நிலங்கள். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சேத்ரா அப்படின்னா வேளாண்மை, கிலா அப்படின்னா தரிசு நிலம், அப்ரகதான்னா காட்டுப்பகுதிகள், வஸ்தி அப்படிங்கிறது தான் குடியிருக்க பகுதிகள். அதாவது அப்பாவோட அஸ்தி ஆஸ்தி அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கபத சரகா அப்படின்னு அழைக்கப்பட்டது மேய்ச்சல் நிலங்கள். ஸோ இது மாதிரி நிறைய வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக்கை பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இனி வரும் காலங்களில், அதாவது நெக்ஸ்ட் இயர் 2024லேருந்து நிறைய வீடியோக்கள் ஜிகே அண்ட் தமிழில் வந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். நன்றி, வணக்கம்.